வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 44வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் 216வது கேள்வி பாருங்கள். -3 -2 -1 0 1 2 3 என்ற புள்ளி விவரங்களுக்கான வீச்சு மற்றும் வீச்சு கெழு முறையே. வீச்சுக்கான ஃபார்முலாவை நேற்று வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா L - S, அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் எது அப்படின்னா 3 மைனஸ் சின்ன நம்பர் எது அப்படின்னா -3. அப்போது ஒரு மைனஸ், ஆல்ரெடி இன்னொரு மைனஸ்னும் போது -2 +3 ஆகிடும். அப்போ 3 3 6. ஸோ வீச்சோட வேல்யூ 6. ஸோ இது கிடையாது, இது கிடையாது, இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று. வீச்சு கெழுக்கு நேற்று நம்ம ஃபார்முலா சொல்லலை, இங்கே கேட்டிருக்கோம் பாருங்கள். L - S by L + S அப்படிங்கிறது வீச்சு கெழு. அப்போ L - S ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்னா 6ன்னு தெரியும், இதை கண்டுபிடிச்சோம். L + S, Lோட வேல்யூ 3 ப்ளஸ் எஸ்ஸோட வேல்யூ -3. அப்போ ப்ளஸ் இன்ட்டு -3 வந்துடும். அப்போ 6 by 3 - 3னா 0. எனிதிங் பை 0, எந்த நம்பருக்கு கீழே 0 இருந்தாலும் வேல்யூ என்ன அப்படின்னா இன்ஃபினிட்டி. ஸோ 6 மற்றும் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது ஆன்சர். ஒன்று இன்ஃபினிட்டின்னு கொடுக்கலாம், இல்லாட்டி வரையறுக்க இயலாதுன்னு கொடுக்கலாம். முன்னாடிலாம் பழைய இதில் இன்ஃபினிட்டின்னு கொடுப்பாங்க, இப்போ அதை பயன்படுத்துறது கிடையாது. எனிதிங் பை 0 அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துட்றாங்கன்னா வரையறுக்க முடியாது, இல்லை வரையறுக்க இயலாது, நாட் டிஃபைன்ட் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஒருவேளை அப்படி கொடுத்துருந்தாலும் அதுதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்ததான் 217. ஒரு விடுதி காப்பாளரான குமார் என்பவர் 25 மாணவர்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான சப்பாத்திகள் எத்தனை என்று தீர்மானிக்க வேண்டும். மாணவர்கள் ஒரு நாள் எத்தனை சப்பாத்தி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத லைனாக கொடுத்துருக்காங்க. என்ற எண்ணிக்கையில் சாப்பிட்டால் சராசரி, இடைநிலை மற்றும் முகடு ஆகியவற்றுள் எது விடுதி காப்பாளருக்கு உதவும்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 25 மாணவர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சப்பாத்தி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மூணுத்தையும் கண்டுபிடிக்கணும். சராசரி, இடைநிலை, முகடு எதனுடைய வேல்யூ அதிகமாக வருதோ அதுதான் அவருக்கு தேவையானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ இது மொத்தத்தையும் கூட்டினீங்க, அந்த 2 2 1 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது மொத்தத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க 68. 68 25ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 25 50. கரெக்டாக 2 புள்ளி மீதி என்ன வந்துடும் 13. அப்போ 130. 18 மீதி 180. 180 அப்படின்னும் போது 7 25 175 மீதி 5, ஒரு 0 சேர்க்குறோன்னா 50. அப்போ 25 50. ஸோ சராசரி 2.72ன்னு கிடைக்குது சராசரி. இடைநிலை அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் லைனாக எழுதிப்போம். கரெக்டாக சின்ன நம்பர்லேருந்து ஏறு வரிசையில் எழுதிப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை 1 இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 முறை 2 இருக்குது, 2 2 2 2ன்னு எழுதிட்டே வரணும். அடுத்து 3 இருக்குது, அதுக்கப்புறம் 4 5ன்னு சொல்லிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் லைனாக எழுதிட்டு 25 நம்பரில் லைனாக எழுதிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 12 நம்பர் விட்டணும், கடைசியாக இருக்கிற 12 நம்பரை விட்டணும். நடுவில் இருக்கிற நம்பர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2ன்னு நிற்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? 25ஐயும் அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஏறு வரிசையில் எழுதிட்டே வரீங்க அப்படின்னா ஒரு 1 இருக்குது, இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி 1 இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 12 2 இருக்குது. ஸோ 12 வாட்டி 2 எழுதிட்டே வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3 ஒரு 5 வாட்டி 6 வாட்டி இருக்குது, 4 ஒரு 5 வாட்டி இருக்குது, ஒரு 5 இருக்குது. ஸோ அதெல்லாம் எழுதிட்டு ஏறு வரிசையில் நடுவில் இருக்கிற நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ அதுதான் இடைநிலை. ஸோ இடைநிலை என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. சராசரி என்ன வந்துச்சு அப்படின்னா 2.72ன்னு வந்துச்சு. முகடுன்றது எந்த நம்பர் அதிக முறை வருதோ அதுதான் முகடு. 2ங்கிற நம்பர் தான் நிறைய வாட்டி இருக்குது, 12 அப்படின்னு வருது இல்லையா? ஸோ 12 வாட்டி வருது. அப்போ முகடு என்ன வந்துடுதுன்னா 2. அப்போ பாருங்களேன், இடைநிலை 2, முகடு 2, சராசரி 2.72. இப்போ பசங்க சப்பாத்தி சாப்பிட்றாங்க, ஆளுக்கு 2 இடைநிலையோ முகடையோ யூஸ் பண்ணால் ஆளுக்கு 2 சப்பாத்தி செய்கிறாரு அப்படின்னா பசங்களுக்கு ஒரு ஆவரேஜாக பத்தாது. இப்போ சராசரி 2.72ன்னு வருது. அப்போ 2.25 சப்பாத்தின்னு பேஸ் பண்ணி செஞ்சாருன்னா தான் இருக்கிற 25 பசங்களுக்கும் அந்த சப்பாத்தி சரியாக வரும். கரெக்டாக 2 2ன்னு செய்கிறாரு அப்படின்னா நிறைய பேருக்கு பத்தாமே போயிடும் பாருங்கள். அப்போ எது விடுதி காப்பாளருக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னா சராசரி. ஏன்னா விடுதி காப்பாளருக்கு எது உதவும்னு தான் கேட்டிருக்காங்க, எது அவருக்கு லாபம் தரும்னு கேட்கல. கரெக்டாக லாபம் தரும்னா இப்போ இதுபடி செஞ்சால் அந்த இடைநிலையோ முகடுப்படியோ செய்கிறோம் அப்படின்னா பசங்களுக்கு பத்தாமே போயிடும். அப்போ அவருக்கு உதவக்கூடியது எதுன்னா சராசரி. சரிங்களா? இங்கே மட்டும் கிடையாது, எந்த ஒரு இடத்துலையுமே இந்த 3 அளவுகளை கம்பேர் பண்ணும்போது நமக்கு பெரும்பாலும் சரியாக யூஸ் ஆகக்கூடியது எது அப்படின்னா சராசரி தான், இடைநிலையும் முகடையும் விட. சரியா? அடுத்ததான் 218. n = 10, x bar = 12, சிக்மா x² = 1530 எனில் மாறுபாட்டு கெழுவை கணக்கிடுக. நேற்றும் இதே மாதிரி மாறுபாட்டு கெழு பார்த்தோம். மாறுபாட்டு கெழுவுக்கு ஃபார்முலா சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? CV = சிக்மா by x bar × 100ன்னு பார்த்துருந்தோம்.
அப்போது இங்கே எக்ஸ் பார் பிரச்சனை இல்லை. எக்ஸ் பார் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12ன்னு கொடுத்துட்டாங்க இன்ட்டு 100. ஆனால் அவங்க சிக்மாவை கொடுக்கல பாருங்கள். சிக்மாவை கொடுக்காம நம்மளை கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ சிக்மா நாம் தான் கண்டுபிடிக்கணும். சிக்மா கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா இந்த இருக்கு இல்லையா எக்ஸ் ஸ்கொயர், இதை எண்ணால் வகுத்துடணும். இதை 10ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 0 0 கேன்சல் ஆகிடும். 153 கரெக்டாக. மைனஸ் சராசரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ஸ்கொயர் பண்ணிடணும். 12 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 144. 153 144 போயிடுச்சுன்னா 9. அதுக்கு ரூட் எடுத்துடணும். நான் சொல்ல வரது புரியுதா? இந்த சிக்மா எக்ஸ் ஸ்கொயரை எண்ணால் டிவைட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு வர ஆன்சர் மைனஸ் சராசரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ஸ்கொயர் பண்ணணும். வரக்கூடிய 2 ஆன்சரையும் மைனஸ் பண்ணி வரதுக்கு ரூட் எடுக்கணும். 9க்கு ரூட் எடுத்தால் 3. அப்போ அதுதான் எதனுடைய வேல்யூனா சிக்மா. அப்போ 3/12 இன்ட்டு 100. 1 3 3 4 3 12. ஒரு நாள் 4 இங்கே அடிச்சிங்கன்னா 25 நாள் 100. அப்போது அதனுடைய மாறுபாட்டு கெழு சிவி என்ன கிடைக்குதுன்னா 25. டிஎன்பிஎஸ்சியில் முன்னாடிலாம் அந்த சிவியை யூஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு சில தேர்வுகளில் கேட்குறாங்க. டிஆர்பிக்கு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த சிவியை யூஸ் பண்ணி. சரிங்களா? அடுத்தது 219. 12 17 5 8 13 6 9 இடைநிலை காண்க. இப்போ தான் சொன்னோம் இடைநிலை அப்படின்னாலே கொடுத்த நம்பர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏர் வரிசையில் எழுதணும். அப்போ ஏர் வரிசையில் எழுதுறீங்க அப்படின்னா 5 6 8 9 12 13 17 மொத்தம் 7 நம்பர் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 3 நம்பர் லாஸ்ட்டு 3 நம்பர் விட்டுறோன்னா நடுவில் இருக்கிறது 9. அப்போது இடைநிலை 9. நேற்று பார்த்த கொஸ்டினில் 2 நம்பர் நடுவில் இருக்கும். 2 நம்பர் இருந்துச்சுன்னா 2த்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஒரு நம்பர் தான் நடுவில் இருக்குன்னா அதுதான் இடைநிலை. சரியா? அடுத்து 220. 89 எண்களின் சராசரி 32 என காணப்பட்டது. கணக்கிடும் நேரத்தில் 38 மற்றும் 28 என்ற இரு விவரங்கள் 29 மற்றும் 37 என தவறுதலாக எடுத்துள்ளது தெரிய வந்தது. எனவே சரியான சராசரியை கண்டுபிடிக்க. இப்போ பாருங்கள், ஏற்கனவே இந்த மாடல் நம்ம முன்னாடி கொஸ்டின் சராசரியில் சொல்லும்போது ஒரு நம்பர் தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ இங்கே 2 நம்பர் அப்போ அப்படின்னா இந்த 2த்தையும் முதல்ல ஆட் பண்ணுறேங்க. எடுக்க வேண்டிய 2 நம்பர் இது 38 28. 2த்தையும் கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்குது? 66. தப்பாக எடுத்த 2 நம்பரையும் கூட்டுங்க. 29 37. இது 2த்தையும் கூட்டினாலும் என்ன கிடைக்குது? 66 தான் கிடைக்குது பாருங்கள். அப்போ அவங்க கணக்கீடு ஃபைனல் ஆன்சரில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா 66க்கு பதில் அவங்க என்னென்ன எடுத்துட்டாங்க அப்படின்னா 66 தான் எடுத்துட்டாங்க. ஒருவேளை 66 பதில் 76ன்னு எடுத்திருந்தாங்க அப்படின்னா டோட்டலில் மிஸ்டேக் வரும். இல்லை 66 பதில் 56 50 அந்த மாதிரி ஏதாவது எடுத்திருந்தாங்கன்னா டோட்டலில் மிஸ்டேக் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2த்துக்கான டிஃப்ரென்ஸை பார்த்து சராசரியில் மைனஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணுமான்னு பார்ப்போம். இங்கே அந்த பிரச்சனையே கிடையாது. 66 ஆட் பண்ணணும். தப்பாக ஆட் பண்ணும்போதும் எதை தான் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 66 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ பிரச்சனையே கிடையாது. முதல்ல கண்டுபிடிக்கும் போது என்ன சராசரி வந்துச்சோ அதே தான். அப்போ சராசரி என்ன வந்திருக்குன்னா 32. ஸோ ஃபைனல் ஆன்சர்லேயும் சராசரி என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா 32ஆக தான் இருக்கும். புரியுதுங்களா? 38க்கு பதில் 29 எடுத்தாங்க, 28க்கு பதில் 37 எடுத்தாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக ஆட் பண்ணும்போது 66 தான் அவங்க ஆட் பண்ணியிருக்கான்றதால வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஸோ ஆன்சர் 32. சரிங்களா? ஸோ இது 5ம் இந்த புள்ளியியல் டாப்பிக்கில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய நேற்று ஒரு 5 இன்றைக்கு ஒரு 5 மொத்தமாக 10 கேள்விகள் பார்த்துருக்கோம். சரியா? அடுத்ததான் காலை எழுந்தவுடன் கணக்கு 45வது நாளுக்கான வினாக்கள். இதில் நான் என்ன டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா கூட்டுத்தொடர் மற்றும் பெருக்கு தொடர் வரிசை ஏபி மற்றும் ஜிபி. ஏற்கனவே ஏபியிலேருந்து லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின்ஸையும் அது இல்லாமல் தனித்தனியாக 2-3 வீடியோஸையும் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வேணாலும் நான் கேட்டு தரேன். அதில் பார்த்தீங்கன்னாலும் ஏபி பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? 221. n³ ஒரு மிகை ஒற்றைப்படை முழு எண் எனில் பின்வருவனவற்றுள் எது ஒற்றை முழு எண் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இல்லாட்டி நான் சொல்கிறேன். சரியா? அடுத்ததாக 222. 5 + 11 + 17 + and so on + 95 = இதோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். 223. முதல் உறுப்பு 2 எனவும் 6ஆம் உறுப்பு 486 என்றவாறும் அமைந்த பெருக்குத் தொடரின் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல். இதையும் நம்ம ஜிபியில் டிஎன்பிஎஸ்சி ஜிபி கொஷின்ஸில் பார்க்கும்போது இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறதை பார்த்துருக்கோம். 224. 1² - 2² + 3² - 4² + 5² - 6² + and so on என்ற தொடரில் முதல் 20 எண்களின் கூடுதல் காண்க. 225. 5/2 + 5/6 + 5/18 + and so on என்ற பெருக்குத் தொடரின் முதல் 20 உறுப்புகளின் கூடுதலை காண்க. பெருக்குத் தொடர் வரிசைக்கான ஃபார்முலா வச்சு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இதில் எந்த ஆன்சர் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களாம்மா? ஸோ இந்த 5 கேள்விகளுக்கும் இன்றைக்கி ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கு இதுக்கான விடைகளை நான் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.